இந்த கதை ஒரு புத்திசாலி குரங்கை பற்றியது. ப்ளீஸ் கடைசி வரை பார்த்து சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க. ஒரு காட்டில் மதி பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அவன் பலசாலி, ஆனால் கொஞ்சம் கர்வம் பிடித்தவன். தன்னைச் சுற்றியுள்ள மான், முயல் போன்ற சிறிய விலங்குகளை அவ்வப்போது கிண்டல் செய்து மகிழ்வான். ஒருநாள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த குட்டி குரங்கு ஒன்றைப் பார்த்தான் மதி. ஏய் குரங்கே, அங்கே தொங்கிக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? என்னைப் போல் பலசாலியாக இருந்தால் காட்டை ஆள முடியும் என்று கர்வமாக குரல் கொடுத்தான் மதி. குட்டி குரங்கு மதிவின் பேச்சைக் கேட்டு சிரித்தது. பெரிய யானை அவர்களே, உங்களுக்கு பலம் மட்டும் இருந்தால் போதாது, சாதுரியமும் தேவை என்றது. மதிக்கு கோபம் வந்தது. சாதுரியமா? என்னை விட நீ சாதுரியமானவன் என்று நினைக்கிறாயா? என்று கேட்டான். குட்டி குரங்கு நிரூபிக்க வேண்டுமா என்றது. மதி சவால் ஏற்படுத்திக் கொண்டான். குட்டி குரங்கு சிரித்தபடியே, காட்டின் அருகில் உள்ள கிராமத்திற்குச் சென்று அங்கிருந்து எனக்கு ஒரு வாழைப்பழம் கொண்டு வாருங்கள், ஆனால் உங்களை யாரும் பார்க்கக்கூடாது என்றது. மதி யோசிக்காமல் கிராமத்திற்குச் சென்றான். ஆனால் அவன் மிகப் பெரியவன் என்பதால் அவனை மக்கள் எளிதில் கண்டுபிடித்து விரட்டினார்கள். மதி தோல்வியுடன் காட்டிற்குத் திரும்பினான். குட்டி குரங்கு, நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், இப்போது என் முறை என்று சவால் விட்டது. குட்டி குரங்கு மரங்களில் பாய்ந்து கிளைகளில் தொங்கி கிராமத்திற்குச் சென்றது. யாரும் கவனிக்காமல் ஒரு வாழைப்பழத்தை திருடி காட்டிற்கு வந்து மதிக்குக் கொடுத்தது. மதி ஆச்சரியப்பட்டு, எப்படி இது முடிஞ்சது? பலம் மட்டும் பெருமையில்லை, சாதுரியமும் அவசியம். சிறியவர்களையும் மதிக்க வேண்டும் என்றது. மதி தனது தவறை உணர்ந்து குரங்கிடம் மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அவன் யாரையும் கிண்டல் செய்யாமல் அனைவரையும் மதித்து நடந்து கொண்டான். நீதி, பலம் இருந்தால் மட்டும் போதாது, சாதுரியமும் அவசியம்.